இந்த லேண்டை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டருக்கு என்ற இந்த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ரெடி பண்ணும் வரை எந்த ஒரு அப்ரூவலும் கட்டிட நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான கிட்டத்தட்ட இது இஷ்யூ பண்ணி 9 மாதங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் இதை தூக்கி எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ரெப்ரசன்டேஷன் சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும், சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து ஹவுசிங் செக்ரட்டரி ஆகட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், ஹவுசிங் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், ப்ரீவியஸ் கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட்லையும் சீஃப் மினிஸ்டர் வரை நாங்கள் ரெப்ரசன்டேஷன் இதை கொடுத்துருக்கோம். ஆனால் 9 மாதங்கள் ஆகிவிட்டது. இது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே 2 மெட்ரோ ரயிலே போகிறது. அதாவது 10-15 ஏரியாக்கள், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம், மடிப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உட்பட ஒரு 12-15 ஏரியாக்கள் இதுக்குள்ளே வருது. இது தமிழகத்தின் எக்கனாமிக் காரிடாரில் ரொம்ப ஒரு முக்கியமான எக்கனாமிக் காரிடார். கிட்டத்தட்ட கன்சர்வேட்டிவாகவே ஒரு 72,000 கோடி ரூபாய் எக்கனாமிக் இம்பேக்ட் இது நூலில் அடங்கியுள்ளது. இது ஒரு 9 மாதங்களாக கடப்பில் இருக்கிறது. இதை அரசாங்கம் இதில் ஒரு ப்ரையாரிட்டி பேசிஸில் இது என்னன்னு பார்த்து இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதுக்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 பட்டா ஹோல்டர்ஸ், பட்டா நிலம் கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திலேருந்து பட்டா வாங்கப்பட்ட நிலம், அதாவது லெஜிட்டிமேட் லேண்டான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பட்டா இருந்தால் அந்த நிலம் கிட்ட 1,20,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு எஸ்டிமேட் இருக்குது. என் பேர் குமார் ராஜா. நான் வேளச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலே வசிக்கிறேன். இங்கே நம்முடைய எங்கள் பகுதியில் ஒரு இடம் இருக்குது. அதை நான் கட்டுறதுக்கு பிளானுக்கு போனோம்னாக்கா பிளான் கொடுக்கல. அது எப்போனா கிட்டத்தட்ட அக்டோபரில் போகும்போது அக்டோபர்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போவும் திரும்ப அப்ரோச் பண்ணோம், பிளான் கொடுக்கல. இது ஒன்றும் பெரிய இடம் கிடையாது. ஒரு 3/4 கிரவுண்டு, ஒரு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு கொஞ்சம் குறைவு, அந்த மாதிரி இடம். இப்போ நம்ம சொந்தமாக ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது விற்கலான்னு போனால் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க இடம். அடுக்குமாடி வீடு. காரணம் அந்த அடுக்குமாடி பழைய வீடுக்கு வங்கி லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வாங்குறவங்க யோசிக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் அனௌன்ஸ் பண்ண பிறகு வீடு விற்பனை, அதேமாதிரி லேண்டு விற்பனை எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாங்கள் வச்சுருக்கிற நாங்களே 0 வேல்யூ ஆகிட்டோம். எங்கள் லேண்டு வேல்யூ இல்லாமல் இருக்குது. ஏன்னா வேல்யூனாக்கா ஏதோ ஒரு அவசரத்துக்கு கொண்டு போய் ஒரு பேங்கில் அடமானம் வைக்கணுன்னா கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் எங்களை கொண்டு போய் தள்ளிடுச்சு. அது ராம்சார் சைட்டுங்கிறது அந்த ஒரு சதுப்பு நிலங்கிறது 1274 ஹெக்டேர் தான். அதை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சர்வே நம்பர், அதாவது அதனால் பாதிக்கப்பட்ட சர்வே எண்கள்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த சர்வே எண்களுக்கு மொத்தமாகவே கொடுக்கல. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. கோரிக்கையெல்லாம் ஏற்கனவே வச்சுருக்கோம். எல்லோரும் பில்டர்ஸ் அசோசியேஷன்லாம் கூட போயிருக்காங்க, அவங்களும் கேஸுக்கு போயிருக்காங்க, சிஎம்டியில் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கொடுத்து கூட இது ஒரு சில பேர் செய்த தவறுகளால் என்னன்னு தெரில. இப்போ சாமானியம் பாதிக்கப்பட்ட 1/2 கிரவுண்டு வச்சுருக்கவங்க வீடு கட்ட முடியல. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை நீங்கள் காப்பாற்றுங்க, நாங்களும் அது கூட இருக்கோம், அது பேர் தப்பு இல்லை. ஆனால் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை தாண்டி 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்னா இங்கே குறிப்பாக அந்த மார்ஷ்லேண்ட் இந்த மடிப்பாக்கம் சிக்னலில் எடுத்திங்கன்னா விஜயநகர், ராம்நகர், முருகநகர், இந்த பக்கம் டான்சி நகர், அன்னை இந்திரா நகர், இப்படியே போகுது ஏரியா. எண்டு இல்லை. அவங்கெல்லாம் காலங்காலமாக 30 வருஷமாக வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. எல்லா வசதிகளும் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் அது இல்லையா? ஏன் இப்போ வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனே அதில் தான் இருக்குது, ஏறி போகிறோம். அதெல்லாம் விட்டுருங்க, அது அரசாங்கத்து இடம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எங்கள் சொந்த இடத்த நாங்கள் ஒரு பிளான் சாங்ஷன் வாங்கி வீடு கட்ட முடியல, அது ஒரு பக்கம். இருக்கிற வீடு பழைய ஃப்ளாட்டை அடுக்குமாடி வீடை ஒரு வீடை விற்கலான்ட்டு போனால் முடியல. அது உண்மையான காரணம். ஏன்னா விற்க முடியல. காரணம் பேங்க் லோன் தர்றதுனால வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்.